நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க தமிழ் பாட்டு இல்லையா? ஏண்டே ஏங்க தமிழ் தமிழ் பாட்டு இல்லையா? ஃப்ளைட்ல இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருந்துச்சு. என்னதானே சொல்றீங்க? புரிஞ்சா சரி. எல்லாம் நல்லா புரியுதுங்க. ஃப்ளைட்ல உங்களுக்கு மட்டும் எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ் போட்டு நல்ல சீட்ல முன்னாடி உட்காந்து வந்துட்டீங்க. எனக்கு எக்கனாமிக் சீட் போட்டு பின்னாடி உட்கார வச்சிட்டீங்க. இல்லனா உன் தொல்லை தாங்க முடியாதே. எப்படியாவது என்ன ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஃப்ளைட்ல என்னமோ பின்னாடி உட்கார வச்சீங்க, கார்ல முன்னாடி உட்கார வச்சிருக்கீங்க. எங்கேயாவது முட்டி மோதி சாவணும் தானே? அறிவு கிட்டத்தனமா பேசாத. நான் என்னதானுங்க சொல்லிக்கிட்டேன்? ஏங்க ஏதாவது பேசுங்க. பேசாம ஒழுங்கா இருக்கணும்னு நான் உனக்கு சென்னையிலேயே சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. என்ன? என்ன சென்னையில அடிமையா ட்ரீட் பண்ணி கண்டபடி திட்டுவீங்க. எதுக்குன்னே தெரியாம நானும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இங்க இந்த ஊருக்காரங்க முன்னாடி திட்டி பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒழுங்கா இருந்தா நான் ஏன் பேச போறேன்? சரி, நான் பேசாமலும் இருக்க முடியாது, உங்களால திட்டாமலும் இருக்க முடியாது. ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவோம். நீங்க ஏதாவது திட்டணும்னு நினைச்சா சிரிச்சுக்கிட்டே தமிழ்ல திட்டுங்க. அப்பதான் சுத்தி இருக்கிற தெலுங்குக்காரங்களுக்கு புரியாது. கெஸ்ட் ஹவுஸுக்கு போக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சார்? ஆமா, டிரைவருக்கு மரியாதை, எனக்கு மண்ணாங்கட்டி. நீங்க தமிழ்ல பேசினா அவருக்கு புரியவா போகுது? சேவிடங்காதுல சங்கூதுன மாதிரி தான். தமிழ்ல பேசி அவரை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அவர் ஒழுங்கா டிரைவ் பண்ணட்டும். உங்க கையை எடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு பேசாம இரு. சரிங்க, நான் பேசல. அப்புறம் கார்த்திக், நமஸ்காரம் சார். நமஸ்காரம் மேடம். అలాగే ஆந்திராங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டான் பாருங்க. வந்த உடனே காரத்தை போடுறான். வந்து உடனே ஆரம்பிச்சிட்டியா? டங் டிஃபெக்ட்ங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ, நமஸ்காரம் అండి. నా పేరు రామయ్య, కుక్. ராமையாவா? பழைய பேரா இருக்க. ராம் குக்குன்னு வச்சுக்கோ. இனிமே உன்னை அப்படிதான் கூப்பிடுவேன். ఏమన్నారండి? நீ என்னையா சொல்ற? ఏమన్నారండి? திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. என்ன சொல்ற? ரூம் எங்க? పైన ఉంది. எங்கேயா ரூம்னு கேட்டா காரம் மண்டின்ற நீ வேலைக்கா மாட்ட. நீ சொல்லுமா. நமஸ்காரம் டி. திரும்ப திரும்ப காரம் மண்டின்னு. ஏயா இங்க தமிழ் பேசுறவங்க யாருமே இல்லையா? ஏன் இல்ல, உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் ஏதோ ஒரு மூலையில இருந்து தமிழன் எட்டி பார்ப்பான். அடப்பாவி, இவ்வளவு நேரம் எங்கேயா இருந்த? இங்கதான் இருந்த. லேட்டா வந்தாலும் வைட்டா இருக்குன்னு. நான் இல்லைன்னா நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க புரியவனா? அதான். நீ தமிழ் மட்டும் இல்ல, கொஞ்சம் டூ மச்சாவும் பேசுற. எனக்கு புகழ்ந்து பிடிக்காது. ஏய், நான் உன்னை திட்டுறேன்டா, புரியலையா? புரியுது. இந்த மூணு அப்பாய்களுக்கு புரியாதுல்ல, அதான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். யாருடா நீ? கக்கூஸ் கழுவுறவனா? அப்பியரன்ஸ் அப்படிதான் இருக்கும். சேகர், தி மேனேஜர். என்னடா சிவாஜி த பாஸ்ங்கிற மாதிரி சொல்ற? மேனேஜர் தானே? ரூம காட்டு. தம்பி ரொம்ப க்ளோஸா பேசுறீங்க, பிடிச்சிருக்கு. மேடம், நீங்க தானே ஜோதி? சேகர், தி மேனேஜர். இவ்வளவு நேரம் கேட்டுட்டு தானே இருந்த, முதல்ல ரூம காட்டு. கமலு, ரூம் சூப்பர்ச்சு. சரேனண்டி. கர்மம். ఎదుగోమా. ஏண்டா எவ்வளவு திட்டினாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கியே, எப்படிடா?
நீ உட்காருமா. அது சரி, காலையில 2 பேரும் ஒழுங்கா சாப்பிட்டீங்களா? ரேவதி வழக்கம் போலதான் கோழி சாப்பிடுமே, கொத்தி கொத்தி கொஞ்சம் இல்ல கொஞ்சமா. அத்தை, நான் நல்லா தான் சாப்பிட்டேன். எனக்கு தெரியும் நீ எப்படி சாப்பிடுவேன்னு. மதிய சாப்பாட்டுல நீ என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு நான் பாக்குறேன். ஆ, அதுக்கப்புறம் 4 மணி அடிச்சா நீ பறந்து போயிடுவ. ராத்திரி சாப்பாட்டுக்கும் காலையிலைக்கும் நாங்க தான் பாத்துக்கணும். இனி 2-3 நாள் ரவுண்ட் த கிளாக் நான் உங்க கூட தான் இருக்க போறேன். எப்படி? அதான் வீட்லயே உனக்கு ஒரு வார்டன் இருக்கே, டெய்லி அட்டெண்டன்ஸ் போட்டாகணுமே. அந்த வார்டனை நான் ஊருக்கு அனுப்பிட்டேன். ஜோதியவா? ஆமா. எதுக்கு அனுப்புனீங்க? ஏம்மா பதற? ஜோதி பத்திரமா போயிட்டு வந்துருவா. எங்க அனுப்புனீங்க? ஏன் அனுப்புனீங்க? ஹைதராபாத்துக்கு இப்பதான் அனுப்பி வச்சுட்டு வரேன். ஆபீஸ் விஷயமா போயிருக்கா. ஃபேம் காஸ்மெட்டிக்ஸ்னு ஒரு அப்ராட் கம்பெனியோட ஃபார்முலா ரைட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணி எப்படியாவது சக்சஸ்ஃபுல்லா வரணும்னு நம்பிக்கையோட போயிருக்கா. இது அவ சொந்தமா எடுத்து செய்றா. அவளுக்கு இப்படி ஒரு டைவர்ஷன் கிடைச்சது எனக்கு ஒரு சின்ன ஆறுதல். அவ இது வரைக்கும் தனியா எங்கேயும் போனதில்ல. ஏன் அவளை தனியா? தனியால அனுப்பல, கூட கார்த்திக்கும் போயிருக்கான். கார்த்திகா? ஆமா, கார்த்திக். நம்ம கார்த்திக் ஞாபகம் வருதுல்ல? அந்த பையன் புதுசா நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கான். ரொம்ப நல்ல பையன். இருந்தாலும் ஜோதி ஒரு பையனோட, அதுவும் கார்த்திக் பேர்ல, அது அவளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இல்லையா? நான் நல்லா யோசிச்சுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கார்த்திக்ங்கிற பேர்ல ஒருத்தன் நம்ம கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்ததே அவளுக்கு பிடிக்கல. நான் தான் ஜோதியை கட்டாயப்படுத்தி அந்த பையனுக்கு வேலை போட்டு கொடுக்க சொன்னேன். ஏன் அத்தை இப்படி செஞ்சீங்க? அவ கஷ்டப்படுவாள்ல? எதிர்காலத்துல அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் வாண்டடா அந்த பையனை நம்ம கம்பெனியில சேர்த்தேன். நம்ம கார்த்திகை இழந்ததுல இருந்தே ஜோதி சோகமாவே இருக்கா. அவ சிரிச்சு பேசினாலும் அவ கண்ணுல எப்பவுமே ஒரு சோகம் இருக்கு. அவளை சுத்தி இருக்கிற சூழ்நிலையில சீரியஸாவே இருந்தா அவ சிரிப்ப சந்தோஷத்தை மறந்துடுவா. இந்த கார்த்திக் இருக்கான்ல, அவன் எப்பவும் படபடான்னு பேசிக்கிட்டே இருப்பான், சந்தோஷமாவே இருப்பான். எதிரில இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவான். யாராவது கோவமா பேசினாலும் அவன் கண்டுக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒருத்தன் கூட இருந்தா ஜோதி மனம் விட்டு சிரிச்சு சந்தோஷமா இருப்பான்னு ஒரு சின்ன நம்பிக்கை. அவ அப்படி சந்தோஷமா இருந்தா அதை விட நமக்கு வேற என்ன வேணும்? ஏமா, இப்ப அவன் மேல கோவமே இல்லையா? எதுக்கு மாமா? பிரபுவுக்கும் உனக்கும் எதிரி அணிக்கிறாளே, கோவம் இல்ல? ம்ஹும். இல்ல மாமா, அவ எங்களை புரிஞ்சுக்கலங்கிற வருத்தம் மட்டும்தான் இருக்கு. அவ யாரு? என் சகோதரி தானே. என்னால அவளை வெறுக்க முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேங்க்யூ. ஹலோ 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 ஹலோ. ஹலோ மேடம், இங்க ஏங்க, உங்களுக்கு அறிவு? கமான் கமான் கமான், திட்டுங்க திட்டுங்க. தமிழ்ல என்னென்ன வார்த்தை இருக்கோ அதெல்லாம் திட்டுங்க. தமிழ கேட்டு இத்தனை வருஷமாச்சு. ஏன் உங்க வீட்ல யாரும் தமிழே பேச மாட்டாங்களா? நானும் ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். நான் தெலுங்கு கத்துக்கிட்டேன். அவ கத்தவளை தவிர தெலுங்கு கத்துக்கிற மாதிரி இல்ல. ஓஹோ, உங்களுக்கு கம்ஃபர்ட் தானே இங்க? ஃபைன். அப்புறம் மத்தியானம் என்ன சாப்பிடுறீங்க? வெஜ்ஜி, நான் வெஜ்ஜி, நம்ம ஊர் ஸ்டைலா ஆந்திரா ஸ்டைலா? எனக்கு வெஜிடேரியனே போதும். என் கூட ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவருக்கு பிரெயின்னா ரொம்ப பிடிக்கும். போய் ஒரு 10-15 சமைச்சு போடுங்க. ஓ, அவ்வளவு டார்ச்சர் அவன். நினைச்சேன் என்னைய ரொம்ப ராங்க ஹேண்டில் பண்ண மேடம். கவலைப்படாதீங்க, ஆந்திரா காரத்தை போட்டு அவனுக்கு கொன்னுரு. முதல்ல என்ன கொல்லாம போறீங்களா? சாரி மேடம், மிஸ்டேக் ரெஸ்ட். இத தேவையான கூப்பிடுங்க. ஷேகர் தி மேனேஜர். ஐ அம் ஆல்வேஸ் அட் யுவர் டோர் ஸ்டெப்ஸ். டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போறீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஜோதி போன் பண்றா. ஹலோ, நல்லபடியா ரீச் ஆயிட்டியா? கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டேன் ஆண்டி. நான் ரீச் ஆன உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்.
நீங்க அட்டென்ட் பண்ணல. அது சார்ஜ்ல போட்டிருந்தம்மா, கவனிக்கல. ஆ, உனக்கு அங்க இடம்லாம் வசதியா இருக்குல்ல? ஆ ஆ, இங்க ஒரு நல்ல தமிழ் காமெடி பீஸும் இருக்கு. யாரு? மேனேஜர் சேகராமா? ம். ஆ, நீங்க என்ன பண்றீங்க? வீட்ல சும்மா தான் இருக்கேன். எங்கேயும் போல? நான் எங்க போவேன்? இல்ல கோவில் சாமின்னு? போகணும். நல்லா வேண்டிக்கோங்க. கண்டிப்பா. உங்க புள்ள நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. என்ன சொன்ன? நானும் உங்க புள்ள தானே. உங்க பெத்த புள்ள தப்பு செஞ்சுட்டான்னு ஒதுக்கி வச்சுட்டீங்க. நான் உங்களை அம்மாவா நினைக்கிறேன். நான் வந்த காரியம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பா. சரி, பாய் ஆண்டி. பாய். நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி. ஜோதி ரீச் ஆயிட்டாளா? எங்க தங்குறா? நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்ல. யாரு? நம்ம டேவிட்டா? ம். ஆ. இங்க பாருங்க, நாளைக்கு காலையில 11 மணிக்கு பிரசன்டேஷன் கொடுக்கணும். இப்போ உட்காந்து ஒவ்வொரு போர்ஷனா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பெட்டர்மென்ட்காக லாஸ்ட் மினிட் வரைக்கும் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம், தப்பில்ல. சும்மா சொல்லாதீங்க. உங்களுக்கு நீங்க பண்ண பிரசன்டேஷன் மேல கான்ஃபிடன்ஸ் இல்ல, டவுட். அதான் பிரசன்டேஷன்ல ஒவ்வொரு போர்ஷனா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. என்ன சொன்ன? எனக்கு டவுட்டா? கான்ஃபிடன்ஸ் இல்லையா? How dare you say like that? மனசுல பட்டதா சொன்னேன். இதுல என்னங்க தப்பு? இப்படி என்ன டிமோட்டிவேட் பண்ணா எனக்கு சம கோவம் வரும். ஹலோ, நான் இப்படி பேசுனதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்களே? நாளைக்கு பிரசன்டேஷன்ல நம்மள மாதிரி பல கம்பெனி வந்து பிரசன்ட் பண்ண போறாங்க. அவங்க எல்லாருமே ரைட்ஸ் அவங்களுக்கு தான் கிடைக்கணுங்கிறதுக்காக மத்த கம்பெனியை சைலண்டா காலி பண்றதுக்காக பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க கொடுக்குற பிரசன்டேஷனை டிபேட் பண்ணுவாங்க. அவங்கள பீட் பண்ணி பேசி ஜெயிக்கணும். எல்லாத்துக்கும் மேல ஃபேம் காஸ்மெட்டிக்ஸ் அம்பாசிடர்ஸை கன்வின்ஸ் பண்ணணும். நீங்க செய்யறது பிசினஸ். அடுத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணா சிரிச்சுக்கிட்டே அதை பார்த்துட்டு கம்முன்னு இருக்கணும். கிட்டத்தட்ட மான ரோஷமே இல்லாத மாதிரி. அங்க பாருங்க, அங்க ஒருத்தர் எப்படி சிரிச்சுக்கிட்டே தெரியறான்னு. எவ்வளவு கேவலமா பேசினாலும் கர்ச்சீஃபை யூஸ் பண்ணுவனே தவிர எதிர்த்து பேசவே மாட்டான். என்னங்க, நான் சொல்றது ரைட் தானே? இந்த ஈகோ எல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண பிரசன்டேஷனை ஓகே பண்ணுங்க. நாளைக்கு அங்க டீல் ஓகே ஆகும். அடடா, தமிழ் இவ்வளவு வார்த்தைகள் இருக்கா? இந்த திட்டம் சூப்பர். adverts. என்ன நான் சொல்றது உனக்கு புரியலையா? என்ன நீ ஒரு நிமிஷம். ஹலோ, தாஜ் ஹாஸ்பிட்டல், பேஷண்ட் நேம்? ஆ, ஓகே. இப்ப சொல்றேன் கேளு. ரேவதி, நான் தான் வந்துட்டேன்ல. ஏமா இனிமே நீங்களும் எல்லாம் முடிச்சிருந்து சரியாயிடும். கஷ்டப்படுறீங்க? வீட்டுக்கு போலாம்ல? ரேவதியை நான் கூப்பிட்டு பார்த்துட்டேன். அவதான் அந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேங்கிறாளே. அட்லீஸ்ட் எங்க வீட்டுக்காவது போலாம்ல? உங்க வீடா? அப்படித்தானே இருக்கு. வேண்டாம் மாமா, வீட்டுக்கு போனா தூக்கம் வராது. சரிம்மா, உங்க இஷ்டம்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.